தமிழ் வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இலங்கை தொடர்பாக எடுக்க இருக்கின்ற அவருடைய நிலைப்பாடுகள் என்ன? இன்று 10 பேரை கொண்ட அமைச்சரவையை உருவாக்கிய பின்னர் அவர் முன் விழுகின்ற பல்வேறு கேள்விகளில் எவராலும் முன்வைக்கப்படாத கேள்வியாக இந்த கேள்வி இருப்பதனால் கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. முதலாவதாக, திராவிட முன்னேற்ற கழகம் இலங்கை தொடர்பாக வகுத்து கொண்ட கொள்கையின் காலம் முடிவடைந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சரியானது, அவர்களுடைய வழிகாட்டல் சரியானது என்று தந்தை செல்வா பேரறிஞர் அண்ணாவை சந்தித்து கதைத்து அதிலிருந்து உருவான விவகாரங்கள் இலங்கை விவகாரத்தில் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தருவதில் தமிழகத்திற்கு ஒரு தலையான பாத்திரம் இருக்கின்றது என்ற கொள்கை வகுக்கப்பட்டு இலங்கையில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற அணியை உருவாக்கிய பொழுது இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தையே தங்களுடைய சின்னமாக வைத்து அனைத்து தொகுதிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்று தமிழகம் இலங்கை தமிழர்கள் உறவின் அரசியலின் உச்சகட்டமாக இருந்தது. அதன் பின்னர் அந்த உறவானது அதற்கு மேல் எதையும் செய்ய முடியாத அளவிற்கு நடுவண் அரசே அதை பொறுப்படுத்த காரணத்தினால் தமிழகம் இலங்கை தமிழர்களினுடைய உறவில் ஒரு சரிவு நிலை ஏற்பட்டது. 60 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் அவர்களினுடைய தனிநாட்டு கொள்கை மெல்ல மெல்ல கைவிடப்பட்ட கொள்கையாக மாறி கலைஞர் மு கருணாநிதி அவர்களினுடைய கருப்பு சால்வை பாஜகவினுடைய மஞ்சள் நிற சால்வையாக மாறியதில் இருந்து திமுகவினுடைய அரசியல் மாற்றமானது முதலாவது 10 ஆண்டு காலத்தில் இருந்த கொள்கையை விட முற்றிலும் அடிதலையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால் இலங்கை தொடர்பாக தமிழகம் இனிமேல் புதியதொரு கொள்கையை வகுக்க வேண்டிய காலம் வந்திருக்கின்றது. இந்த காலத்தை உருவாக்குவதற்கு வழிதான் என்ன? தமிழக அரசினுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டது. சர்வதேச விவகாரங்களில் மைய அரசுக்கே முக்கியமான பாத்திரம் இருக்கின்றது என்று குறிப்பிடப்படுகின்றது சட்ட ரீதியாக. ஆனால் மைய அரசு 60 ஆண்டுகளுக்கு மேலான தன்னுடைய நடவடிக்கைகளிலே என்ன அளவில் சிறப்பாக செயற்பட்டிருக்கின்றது என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும். இதற்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்தால் வட இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்களுடைய பிரச்சனையும் அவர்களுடைய அரசியலுடைய நோக்கும் போக்கும் தென்னிந்தியாவும் இலங்கையும் தொடர்பாக முற்றிலும் வேறான ஒரு கொள்கையை கொண்டதாகவே இருந்தது புரிதல் ரீதியாக. எனவே தமிழகத்தை பொறுத்த வரையில் இப்பொழுது திராவிடம் இல்லாத ஓர் ஆட்சி வந்திருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் என்ன செய்யலாம் என்பது விஜய் அவர்கள் முன் இருக்கின்ற கேள்வி. நடுவண் அரசு இது பற்றி தமிழக அரசுடன் எதையும் பேசும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தமிழக அரசிற்கு இலங்கை அரசுடன் இணைந்து செயற்பட்டு நல்லதோர் சூழ்நிலையை உருவாக்குவதற்கான காலம் இப்பொழுது இலங்கையிலும் இருக்கின்றது. எனவே தமிழக அரசிற்கு இந்திய நடுவண் அரசு இந்த விவகாரத்தில் ஒரு சிறப்பு சலுகையை வழங்கி இப்போதைய புதிய இளைஞர்கள் கொண்ட அரசை புதியதொரு பாதையில் செயற்பட்டு பாருங்கள், அது இந்தியாவிற்கு நலம் சேர்க்கும் என்கின்ற கோணத்தில் அதை அணுகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படியான வாய்ப்பை உருவாக்கும்படி நடுவண் அரசிற்கு இப்போதைய தமிழக அரசு விண்ணப்பிப்பதும் அந்த வாய்ப்பை பெறுவதும் தமிழராட்சி மாநாடு நடைபெற்ற பொழுது தமிழக முதல்வர் மூனா கருணாநிதிக்கு இலங்கையில் அப்போதிருந்த பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா விசா வழங்க மறுத்ததில் இருந்து தமிழக முதல்வர்கள் இலங்கைக்கு செல்வது நடைபெறாத காரியமாகவே இருக்கின்றது. ஆகவே சுமார் 60 ஆண்டு காலமாக தமிழக முதல்வர்கள் அங்கு செல்ல முடியாத சூழல் இருப்பதனால் அந்த கலாச்சாரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கையினுடைய அரசியல் சிறப்பாகவும் சீர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே தேவையை எதிர்பார்த்திருக்கின்ற காரணத்தினால் அனைவரையும் ஒன்றிணைத்து புதியதொரு நல்ல அமைதியான ஜனநாயகம் மிக்க இன்றைய உலக தேவைகளுக்கு ஏற்ற ஒரு புதிய தடத்தில் கால் பதிப்பதற்கு தமிழக முதல்வர் என்கின்ற கோணத்தில் இலங்கையில் அதிகமானவர்கள் அறிந்த ஒரு தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் இருப்பதனால் இந்த கடமையை அவர் முன்னெடுப்பதற்கான காலத்தின் பச்சை விளக்காக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது.
தமிழகத்தின் பிரபல நடிகராகிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று விஜய் அவர்களை பற்றி கூறியிருக்கின்ற கருத்து பாராட்டப்படக்கூடியதாக இருக்கின்றது. முன்னர் கமல்ஹாசனை அவர் புகழ்ந்து கூறிய பொழுது அவருடைய குருநாதராகிய கே பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசனை இப்படி புகழ்கின்றாரே என்று தான் ஆச்சரியப்பட்டதாக கூறினார். அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டை ரஜினி அவர்கள் இன்று எடுத்திருக்கின்றார். நடிகர் விஜய் அவர்கள் முன்னர் மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரனும் அதுபோல ஆந்திர பிரதேசில் என்.டி. ராமராவும் முதல்வர்களாக வந்து புரிந்த சாதனையை விட இப்போது விஜய் அவர்கள் புரிந்த சாதனை அவர்களை விட முன்னேற்றமான சாதனை என்று கூறியிருக்கின்றார். இதை தமிழகம் கோடம்பாக்கத்தில் இருந்து இன்னொரு சக நடிகர் கூறுவது சாதாரணமான விடயம் அல்ல. இப்படியொரு பாராட்டை நடிகர் விஜய் கூட கூறியிருப்பாரா என்பது ஆச்சரியத்திற்குரிய விடயம்தான். ஏனென்றால் எம்ஜிஆரும் என்டிஆரும் அவர்களுடைய நடிப்பு காலம் முடிவடைய கணிசமான வயதை எட்டி தொட்ட பின்னரே முதல்வர் ஸ்தானத்திற்கு வந்தார்கள். ஆனால் விஜய் தன்னுடைய நடிப்பின் வருமானம் உச்சகட்டத்தில் இருக்க அதிலிருந்து முதல்வர் ஸ்தானத்திற்கு இளைஞராக வந்திருக்கின்றார். அவர் தனியொரு கட்சியை உருவாக்கி தமிழகத்தின் பிரபலமான பெருங்கட்சிகளை எல்லாம் தோற்கடித்து அதிகார கட்டலுக்கு ஒரு நடிகராக வந்து உட்கார்ந்து இருப்பதானது தான் முற்றிலும் நினைத்து பாராத ஒரு விடயம் என்று பாராட்டி இருப்பதும், தான் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது புதியதொரு அரசை உருவாக்கவும் விஜய் அவர்களை கவிழ்க்கவும் அல்ல. அவருக்கும் தனக்கும் இடையே ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கின்றது. அவருடன் பகைவனாக இருக்க வேண்டிய தேவை தனக்கு கிடையாது. தான் அரசியலில் இல்லாத பொழுது விஜயனுடைய வரவு தனக்கு எந்தவித பொறாமையையும் ஏற்படுத்தாது. ஆனால் மு.க. ஸ்டாலினுடன் தான் நிறைந்த நண்பனாக இருப்பதாகவும் அவர் தன்னுடைய தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டதனால் ஒரு நட்புக்காக அவரை சந்தித்ததே அல்லாமல் திமுக அதிமுகவை இணைக்கும் நோக்கமும் விஜயை வெளுத்தும் நோக்கமும் தனக்கு இருக்கவில்லை என்றும், அப்படியான ஆபத்தான அரசியலை தான் செய்யவில்லை என்றும், விஜய் அவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கின்ற பணியை சிறப்பாக செய்வார்கள் என்றும், அவருக்கு 2 வருடங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். விஜய் ரசிகர்கள் மிகவும் அவதானமாக நடக்க வேண்டும் என்றும், அவர்களுடைய செயல் விஜயனுடைய ஆட்சிக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் என்பதையும் அதை அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். தன்னுடைய நண்பராகிய நடிகர் கமல்ஹாசன் முதலமைச்சராக வந்திருந்தால் சில வேளை பொறாமைப்பட்டிருப்பேனோ தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் மீது தான் பொறாமைப்பட நியாயமே இல்லை என்று குறிப்பிட்டார். சினிமாவில் ஒரு படம் தோற்றுவிடுமாக இருந்தால் அந்த நஷ்டம் தயாரிப்பாளர் என்கின்ற ஒருவரை மட்டுமே சேரும். ஆனால் அரசியலில் ஒருவர் பிழையாக இருந்துவிட்டால் அவருடைய பிழை ஒட்டுமொத்த இனத்தையுமே பாதிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த நிலையில் விஜய் உள்ளிட்ட 10 அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் ஜோசப் சி. விஜய் காவல்துறை, உள்துறை, மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன் என்கின்ற பகுதிகளுக்கான அமைச்சராக வருகின்றார். செங்கோட்டையன் நிதி அமைச்சராக வருகின்றார். மேலும் 25 அமைச்சர்களை வழங்குவதற்கு இடம் இருக்கின்றது. அவர்கள் நாளாவட்டத்தில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழலில் நடிகர் கமல்ஹாசன் விஜய் அவர்களை நீலாங்கரை இல்லத்தில் சந்தித்து 6 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். முதலாவது, சிறிய பட்ஜெட் படங்கள் மக்களை சென்றடைய ஏற்றவாறு தமிழக அரசின் சார்பில் ஒரு OTT தளம் உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, கேளிக்கை வரி சினிமாவிற்கு 4% இருக்கின்றது, அதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மூன்றாவது, பைரசி என்கின்ற சினிமாக்களை இணையத்தில் முறைகேடாக வெளியீடு செய்வதை தடுப்பதற்கு சிறந்த ஆளுமை கொண்ட நிபுணர்கள் குழு ஒன்றை அமைத்து அதை தடுக்க வேண்டும். நான்காவது, பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட்டில் தயாரிப்பதனால் அவர்கள் தங்கள் விட்ட முதலை இழந்து விடாமல் இருக்க விடுமுறை நாட்களில் 5 காட்சிகள் காண்பிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும். ஐந்தாவது, OTT வெளியீடுகளினுடைய அவகாசம் 8 வாரங்களாக இருக்க வேண்டும், திரைக்கு வந்த பின்னர் என்று குறிப்பிடுகின்றார். ஆறாவது, தமிழகத்திற்குள் ஒரு படப்பிடிப்பு நடைபெறமாக இருந்தால் 100% தமிழகத்தில் நடந்தால் 10% ஊக்குவிப்பு தொகை வழங்க வேண்டும் என்று சாத்தியமில்லாத ஒரு விடயத்தையும் முன்வைத்திருக்கின்றார். தமிழகத்தில் விஜய் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பின்னர் அவர் மீதான அவதூறுகளை பரப்புகின்ற ஏராளம் காணொளிகள் வெளியாகி கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை எப்படி நடத்துகின்றார் என்பது ஒரு விவகாரம், அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கம் என்பது இன்னொரு விவகாரமாக இருக்கின்றது. ஆட்சியில் அவர் 100 தினங்கள்
வருடங்களில் எதை செய்திருக்கின்றார் என்பது ஒரு பரீட்சையாகும். அந்த பரீட்சை இதுவரை தமிழகத்தில் முதல்வர்களாக இருந்தவர்கள் முதல் 100 நாட்களில் செய்ததை விட விஜய் அவர்கள் அதிகமாக சிறப்பாக செய்திருக்கின்றாரா இல்லையா என்பதை பொறுத்தே அவருடைய ஆட்சியினுடைய சிறப்பு அமையும். அதிகமாக 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடுகின்ற அரசியல் குதிரைகள் 101வது நாளில் இருந்து குப்புற விழுவதுதான் அரசியலாக இருக்கின்றது. அதிலிருந்து விஜய் தப்பி பிழைப்பாரா என்பதையும் 101வது நாளில் இருந்து அவருடைய ஓட்டத்தில் பார்த்தல் வேண்டும். ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இன்று வரையான கால பகுதியில் அவர் குறித்த செய்திகளில் இவை முக்கியம் பெறுகின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.